ஹலோ கைஸ், இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு கொரியன் ஆக்ஷன் காமெடி படம் தான் பேட் காய்ஸ் ஆல்வேஸ் டை. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை ஒரு நல்ல காமெடி ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. படத்தில் இருக்கிற அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸுமே நல்லா பண்ணி கொடுத்துருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி பிளாட் கொஞ்சம் பழசாக இருந்தாலும் அதை இவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் அண்டு கொண்டு போன விதம் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக இருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் காமெடி படம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் வர நம்ம ஹீரோ இவர் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாப்ல. இப்போ ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணதுக்காக ஒரு வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸு ஒரு தம்பி எல்லாம் சேர்ந்து மொத்தம் 4 பேர் காரில் ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பொண்ணு கார் ஆக்சிடென்ட் ஆகலாம் அடிப்பட்ட நிலைமையில இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ உதவி பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை காரில் பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு போலீஸை பார்க்குறாங்க. ஸோ அந்த போலீஸ்கிட்ட அவங்க பேசும்போதே அந்த போலீஸ்காரெல்லாம் இந்த பொண்ணு சுட்டுருதா, 10வது குறைக்கு துப்பாக்கி முனையில் இவங்க 2 பேருமே மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. 2 பேர் இவங்க கூட இருந்தவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ யார் இந்த பெண், எதுக்காக போலீஸ்காரங்களே துப்பாக்கியால சுட்டா அண்ட் உதவி பண்ணலாம்னு நினைச்ச இந்த பொண்ணே கடைசி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பிணை கைதி அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. தப்பிச்சு போன 2 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த போலீஸ் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த போலீஸே இவங்க தான் சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை தள்ளப்படுது. ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி அனுபவிச்சிடுறாங்க. இப்படி ஜாலியாக வெக்கேஷனுக்காக போட்ட இந்த ட்ரிப் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்த படத்தோட மொத்த கதையினே சொல்லலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு ஹியூமர் சென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா. அதில் இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட க்ரூ மெம்பர்ஸு. அதில் ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸையும் பார்த்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட ரோல்ஸை சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தேவைப்படுற இடங்கள்ல நல்லாவே ஹியூமர் சென்ஸு அண்ட் தேவைப்படுற இடங்கள்ல நல்லாவே ஒரு சீரியஸ்னஸோட பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் போர்ஷன் இந்த மாதிரி எல்லாமே கையாண்டிருப்பாங்க. அந்த எடுத்திருக்க அந்த எமோஷனாக இருக்கட்டும் அண்ட் ஹியூமராக இருக்கட்டும் அது எல்லாமே மேஜராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதை தாண்டி இந்த படத்தோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்து சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஆன் ஸ்க்ரீனில் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பட் ஸ்டோரியாக நம்ம பார்க்கும்போது ஒரு அரைச்சமாகவே திருப்பி அரைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான். புதுசாக ஏதாவது எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படத்தில் புதுசாக எதுவுமே கிடைக்காது. இருந்தாலும் ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் காமெடி படம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. கேட்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வாய்ஸ் ஒரு நல்ல ஃபெமிலியராக சூப்பராக பார்க்கறதுக்கு இருக்கிறனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.